இனி நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 225. சாரடா விசஸ் ஜோஜோட பேட்டில் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. போன மேட்ச் எவ்வளவுதான் நல்லா போயிருந்தாலும் இந்த மேட்ச் அதோட சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா இந்த வாட்டி ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வரப்போகுது இல்லையான்ற மாதிரி நம்ம ஸ்ரீகமார் சொல்லுவான். எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கன்ற விஷயத்த நம்ம பார்க்கலான்ற மாதிரி நருட்டோ சொல்றான். சீக்கிடாய் நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு மூளை இருட்டுல வந்து நம்ம ஈனோஜின் ரொம்பவே சேடா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும் போது டைம் பாஸ் பண்றதுக்கு தான், இன்னுமே என்னால ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஜோஜோ சீக்கிரா எடுன மாதிரி கத்திக்கிட்டே வந்து என்னால நம்பவே முடியல, என்னோட ஆப்பனண்ட் வந்து சாரடாவா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்பதான் நம்ம ஈனோஜினியே நோட் பண்ணுவான். அவன் ஏன்டா சேடா இருக்குன்ற மாதிரி கேட்பா. ஈனோஜின் ஜோஜோவை பார்த்து நம்மளோட ப்ராமிஸா மறந்துடாதன்ற மாதிரி சொல்ல, என்ன ப்ராமிஸ்ன்ற மாதிரி நம்ம ஷீகடா கேட்பான். ஆக்சுவலா நீ ஆல்ரெடி சுனினா மாறிட்ட, இருந்தாலும் பெஸ்ட்டை வந்து நீ போடவே இல்லை, பிகாஸ் எங்களோட ஃபீலிங்ஸை நீ ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே போடல. அதனால நாங்க இந்த ரெண்டு பேரும் இந்த வாட்டி ஜெயிச்சு அந்த பெஸ்ட்டை சேர்ந்து போடலாம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா நீ ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம தான் இந்த இடத்துல சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம ஜோஜோ வந்து அவன் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா பேட்டிலுக்காக. சாரடா பேட்டிலுக்காக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நாமிட அந்த இடத்துல சாரடா உனக்கு பரவாயில்லையா, ஜோஜோ வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ கூட தான் நீ சண்டை போட போறன்ற மாதிரி கேட்க, அவ என்னதான் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்கு நான் கூட ஈஸியாலாம் சண்டை போட மாட்டேன், ஏன்னா இந்த இடத்துல நான் துவக்க கூடாது இல்லையா, சோ நான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா இருக்கன்ற மாதிரி அவ சொல்லுவான். நம்ம கவாக்கி அந்த பேட்டில் ரொம்பவே போரிங்கா தாங்க பாத்துக்கிட்டு வரான். அப்ப நம்ம ஷிங்கி ரொம்ப நேரம் வச்ச கண்ணு வாங்காம நம்ம கவாக்கியை பாத்துக்கிட்டே இருக்க. கவாக்கிக்கு அந்த இடத்துல கடுப்பாயிரும். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். ஷிங்கியுமே அவனை ஃபாலோ பண்றதுக்காக கிளம்பும் போது அவளோட டீம்மேட் வந்து எங்கடா கிளம்புற, போன வாட்டி நீ பேட்டில் பண்ண பொண்ணோட பேட்டில் தான் இப்ப நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லுவான். கொஞ்ச நேரத்துல வந்துடுறன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஷிங்கி போறான். கவாக்கியே ஷிங்கி ஃபாலோ பண்ணிட்டு போவ, எதுக்குடா ஃபாலோ பண்ணிட்டு வர, எதுக்காக அந்த இடத்துல என்ன அப்படி பாத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது, ஜூனியர் எக்ஸாம குறைச்சி போடாத, நீ இன்னும் நடக்கிற மேட்சையும் பாருன்ற மாதிரி சொல்ல, அதுல என்னோட விருப்பம்ன்ற மாதிரி கவாக்கி அந்த இடத்த விட்டு போகும்போது அவன் ஷோல்டர்ல கை வச்சு தடுக்கிறான். ஷிங்கி சாண்டை வச்சு கொஞ்சம் விளையாட்டு காட்ட கவாக்கி அந்த இடத்துல கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ண வருவாங்க. ஷிங்கி அவனோட சாண்டை வச்சு அந்த இடத்துலயே அவனை உட்கார வச்சுட்டு அடுத்த மேட்ச் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு ஸ்டேடியமுக்கு போயிருவான். பேட்டில் ஆரம்பிக்க ரெண்டு பேருமே நின்னுகிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, பட் நான் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த பேட்டில் பண்ணுவோன்ற மாதிரி ஜோஜோ சொல்ல, அதே தான் நானுன்ற மாதிரி சாரடா சொல்றா. ரெண்டு பேரும் அவங்களோட ஷூரிகன்ஸை வச்சு பேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஜோஜோ அவளோட எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு வச்சு அட்டாக் பண்ணாலுமே சாரடா ஷரிங்கனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருவா. அதுக்கப்புறம் அவளோட எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு மூலியமா தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க சாரடா எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிட்டு, யூஸ்வலா இருக்கிறத விட நீ ரொம்பவே சீரியஸா இருக்க, அப்ப நானுமே இன்னும் சீரியஸா இறங்குறேன்னு சொல்லிட்டு லைட்னிங் பால்ஸ் வச்சு அந்த இடத்துல தொடர்ந்து அட்டாக் பண்றா. அதெல்லாம் அவளை பிளாக் பண்ண உடனே ஏகப்பட்ட பால்ஸ் வச்சு அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடி வாங்கி அந்த இடத்துல கீழே விழுகிறான் நம்ம ஜோஜோ. சாரடா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற, ஃப்ரெண்ட் ஓவரா அட்டாக் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த ஜோஜோ கிட்ட போய் சாரடா அந்த இடத்துல போய் சாரி கேட்க, சாரி கேட்கிறியா, அப்ப இந்த மேட்சை வந்து நீ சீரியஸாவே எடுத்துக்கல, நீ எப்ப நினைச்சாலுமே நான் ஜெயிச்சிடலாம், நான் வந்து ரொம்பவே வீக்கானவா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டியா, இந்த மேட்ச்ல என்னால கண்டிப்பா தோக்க முடியாது, நான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சு சூனினா ஆகணும், ஏன்னா ஷீக்டாய் கூட சேர்ந்து வெஸ்ட்டை வேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சீரியஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி சாரடாவை பஞ்ச் பண்ணிடுவான். ஜோஜோட ஃபுல் பவர்ல சாரடா டைரக்ட் ஹிட் வாங்கிட்டா இல்லையா, சோ இது ஒரு கேம் சேஞ்சிங்கா இருக்கு. இப்ப சாரடா பக்கம் அட்வான்டேஜ் மாறிச்சுன்ற மாதிரி தான் மெட்டல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். கவாகியுமே மறுபடியும் இந்த பேட்டில் பார்க்கறதுக்கு வந்து நிக்கிறான். ஜோஜோ சாரடாவை பார்த்து, இப்ப நீ இருக்க நிலைமையில நீ வந்து என்ன தோக்கடிக்க முடியாது, நீ வந்து இந்த விஷயத்துக்கு ப்ரிப்பேரே ஆகல தானே அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே தான் நம்ம சாஸ்கியை வந்து சாரடா கிட்ட நீ எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை மேட்சுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த நம்ம சாரடா யோசிச்சு பார்க்கறா. அது மட்டும் இல்லாம பருட்டோ வேற ஒருத்தனா மாறிட்டானா அவனை நீ ஸ்டாப் பண்ணுவியா, ஈவன் அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்தாலுமே, ஏன்னா உன்னோட ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி அவன ஸ்டேட் வரும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது நம்ம சாரடா பருட்டோ கூட பழகின எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாப்பா. அந்த இடத்துல சாரடா வந்து பருட்டோ வேற ஒருத்தனா மாறினானா கண்டிப்பா நான் அவனை கொல்ல தயாரா தான் இருக்கன்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பா. அதை யோசிச்சுக்கிட்டே இப்ப அந்த மேட்ச்ல ஏஞ்சிக்கிறான். ஒரு பெருமூச்சியா அந்த இடத்துல விட்டுட்டு என்ன மன்னிச்சிரு ஜோஜோ, இந்த மாதிரி நான் விஷயத்த பண்ணிருக்க கூடாது, இப்ப நான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரியல் பேட்டில ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் குணாயில சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, சாரடா பின்னாடி ஜம்ப் பண்ணி அவளோட ஃபயர் பால் அந்த இடத்துல யூஸ் பண்ணா, இப்பதான் நீ சீரியஸா வந்திருக்கேன், நானும் சீரியஸா களத்துல இறங்கன்னு சொல்லி அவர் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிப்பா. ரோல் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்க சாரடா அதுல இருந்து தப்பிச்சு மறுபடியும் ஃபயர் பால் அட்டாக் யூஸ் பண்ணா, அதுல அட்டாக் வாங்கி கீழே விழுகிறா ஜோஜோ. ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை ரொம்ப சுவாரஸ்யமா போகுதுன்ற மாதிரி ஷீகமாரு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா சாஸ்கே இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நம்ம சாய் சொல்லுவான். ஆல்ரெடி இங்க தான் இருப்பான்ற மாதிரி நம்ம நருட்டோ சொல்ல, சாஸ்கேயுமே ஸ்டேடியமோட ஒரு ஓரத்துல நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜோஜோ ப்ராமிஸ் பண்ணதை விட்டுக்க கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக சண்டை போடவும், நம்ம சாரடா நான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா இருக்கேன் அப்படின்றத நம்பிக்கிட்டே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. என்னதான் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிடிக்கும் இருந்தாலுமே நான் வின்னிங்கை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க. நம்ம சாரடா உடனே இதை முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிடோரியை கிரியேட் பண்றா. இதோட நானுமே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜோ அவளோட சூப்பர் ஜோஜோ பட்டர்ஃப்ளை மோடு எடுக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் அவங்களோட ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஜுட்சுவை ஆக்டிவேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரொம்பவே வேகமா வந்து கிளாஷ் ஆக அந்த இடமே ஃபுல்லா புகை மூட்டமா மாறிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஜோஜோ ஃபர்ஸ்ட் கீழே வைக்க சாரடா வின் ஆயிடுறாங்க. ஷிங்கி
கவாக்கி கிட்ட இந்த பேட்டில பார்த்தது ஒருத்தனன்ற மாதிரி கேட்க அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நம்ம சாஸ்கேயுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சாரடா சோஜோ கிட்ட ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்ல நான் ரொம்பவே டிசப்பாயிண்டடா இருக்கேன். இருந்தாலும் இது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யூனிசைனா அந்த இடத்துல பண்றாங்க. ஷிகிடா இனோஜன் அந்த இடத்துக்கு வந்து சோஜோவை தூக்கிட்டு போகும்போது நீ நல்லா தான் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல 2 பேரும் சொன்னாலுமே இருந்தாலும் நான் இந்த இடத்துல தோத்துட்டேன். என்னால ப்ராமிஸை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சோஜோ அந்த இடத்துல அழுகுறா. இனோஜன் அந்த இடத்துல சரி விடு இதில் எல்லாத்தையுமே மறந்துரு. இருந்தாலும் எனக்கு மிக்ஸ்டு ஃபீலிங் தான். பிகாஸ் சோஜோ மட்டும் அந்த இடத்துல ஜெயிச்சிருந்தானா நீங்க 2 பேரும் மட்டும் வெஸ்ட்டை வேர் பண்ணுவீங்க. நான் வேர் பண்ணாம இருந்திருப்பேன் இல்லையா? கவலைப்படாத. இப்ப ஷிகிடா வந்து நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் வேர் பண்ணவே மாட்டா. நம்ம ரூல்ஸ் எப்படி மாத்திக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். டேய் நான் ஒன்னும் அந்த காரணத்துக்காகலாம் வெஸ்ட்டை வேர் பண்ணாம இல்லடான்ற மாதிரி ஷிகிடா ஒரு பக்கம் சொல்லுவான். ஏன்னா அது உனக்கு பார்க்க நல்லாவே இருக்காது. அதனால தான் நீ வேர் பண்ணல. அதுவும் எனக்கு தெரியுன்ற மாதிரி இனோஜன் சொல்றான். சாரடா சாஸ்கே பத்தி நீ இங்க தான் இருக்கீங்களா? மேட்சை பாத்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பா பார்த்தன்ற மாதிரி அவனும் சொல்லுவான். நீங்க ஒரு ஷினோபி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும்னு சொன்ன விஷயத்த நம்ம அப்ப ஆமான்னு சொல்லியிருந்தாலுமே இப்பதான் அதோட உண்மையான ரியாலிட்டியை நான் ரியலைஸே பண்ணன்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்லுவா. நீ ரியலைஸ் பண்ணதே ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். பருட்டோ மீச்சி இந்த இடத்துல ஆரிய காணுமே எங்க தான் போய் தொலைஞ்சானுங்கன்ற மாதிரி சாஸ்கே கேட்கும்போது அந்த பைத்தியக்காரனுங்க இன்னும் இந்த இடத்துக்கு வரலையான்ற மாதிரி சாரடாக்கு கடுப்பா தான் இருக்கு. ஒரு வேலை எதனா ஆயிருக்குமோன்னு வருத்தவும் படுறா. ஆமடோ இருக்க இடத்த இவனுங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிடானுங்க. ஆமடோ நம்மள ஏமாத்தினா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம மீச்சி கேட்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம ஆமடோவை கடத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஆமடோவோட ரிசர்ச் வந்து தேவைப்படும். பிகாஸ் அவனோட சயின்டிபிக் நிஞ்சா டூல் எல்லாத்தையுமே பவர்ஸை கெயின் பண்றதுக்காக. ஏன்னா பக்கத்து நேஷன்லாம் பயம்புறுத்துவாங்க. ஸோ அந்த நேஷன் கூட சண்டை போடணும்னா ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் வேணும். அவங்க நேஷன்ல இருக்க நிஞ்சாஸ்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நிஞ்சா டூலை நம்பி வந்திருக்காங்க. நீ எங்களுக்கு பண்ணி கொடு எவ்வளவு பணம் வேணுமோ நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க என்ன பத்தி தேவையில்லாம இங்க இருந்தோ இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி எனக்கு கடத்திட்டு வந்திருக்கீங்க. பட் உண்மையை சொல்ல போனா நீங்க என்ன குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பணம்லாம் யாருக்கு தேவை? நான் லீஃப் வில்லேஜோட சேர்ந்து இருக்கவன். ஸோ என்னோட சயின்டிபிக் நிஞ்சா டூல்லாம் பொம்மை கிடையாது எல்லாருக்கும் கொடுத்து விளையாடுறதுக்கு. சரி டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி ஆமோட கிளம்பும் போது ஷினோபிஸ் பிடிச்ச அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. நீ ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போயிடலான்னு நினைச்சியா? அவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போகண்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமோட அவனோட வெப்பனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பருட்டோ ஆர்வ கொலரா உள்ள இறங்கி அவங்கள அட்டாக் பண்ணுவான். சப்போஸ் எங்களுக்கு எந்த ஒரு சயின்டிபிக் நிஞ்சா டூலும் கிடைக்கலனா வேற எந்த வில்லேஜுக்கும் கிடைக்க விட மாட்டோம். இவனை கொன்னுடுவோன்ற மாதிரி அவனுங்க பிளாக்மெயில் பண்றானுங்க. சரியான நேரத்தில் மீச்கி அந்த இடத்துல ஷூரிகன்ஸ் எல்லாத்தையும் விட்டு அவனோட கையை வச்சு ஆமோடவை காப்பாத்திட்டு பேப்பர் பாம்பை போட்டு அந்த இடத்த விட்டு அவனுக்கு 3 பேருமே தப்பிச்சிருவாங்க. எதுக்கு என்ன காப்பாத்தா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ தான்டா பேசுறத நீ படமா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ சொல்ல ஆமா நான் லீஃப் வில்லேஜ்ல ஜூனியர் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்களுமே அதுல இருக்கீங்கன்னா இந்த இடத்துல இருக்கீங்கன்ற மாதிரி அவன் கேட்கறான். அப்பதான் நம்ம பருட்டோக்கு ஞாபகமே வருது. இவ்வளவு நேரம் அந்த விஷயத்தையே மறந்துட்டான். சீக்கிரமா இவங்க 2 பேரும் போலனா டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க அப்படின்றதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கானுங்க. இன்னமும் இவங்களோட மேட்ச் வரல இல்லையா? சோ சீக்கிரமா போனா நம்ம மேட்ச்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வேகமா போய்கிட்டு இருக்க நம்ம டெங்கிக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். பிகாஸ் இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுலாம் மீச்கி பருட்டோ சுபாக்கி 3 பேருமே பவர்ஃபுல்லான ஆப்போனன்ட். இதோட இந்த எபிசோடையுமே முடிக்கிறாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.